ஹாய் சிலக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுன்னா நம்ம வந்துருவோம். ரொம்ப அப்பாவித்தனமா இருந்து ஏமாந்தது போதும். புத்திசாலியா மாற ஆரம்பிங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க, துரோகம் பண்ணியவங்கள நான் ஒதுக்கிட்டேன், அவமானம் பட்டுட்டேன், இனி அவமானப்பட மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில 5வதா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். மனுஷங்களா பொறந்த அத்தனை பேரோட லைஃப்லயுமே இது வந்து நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் எத்தன தடவ ஏமாந்துருக்கேன். உங்கள யாருமே மதிக்கல அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கீங்களா? ஏன்னா ஏமாறாத மனுஷங்களே கிடையாது. ஆனா ஏமாத்துற விதம் தான் மாறி மாறி இருக்கும். ஸோ நம்ம ஏமாந்து போற விஷயமும் அது மாரி நெறையா இருக்கும். அத பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச வந்திருக்கேன். உங்க கனவு, உங்க உழைப்பு மத்தவங்க அசால்ட்டா பயன்படுத்துறாங்களா? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெகுளியா இருந்தா இந்த உலகம் உங்கள ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கிடும். இதனால உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டுடா என்ன தெரியுமா? பலவீனங்கள சொல்லாதீங்க. நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே இதுதான். ஏன்னா நம்ம ரொம்ப வெகுளித்தனமா எல்லாத்தையுமே சொல்லிருவோம். ஆனா அதுதான் நம்மள வீழ்த்த போற ஆயுதமா இருக்குன்ட்டு நமக்கு தெரியவே செய்யாது. உங்க பலவீனத்த ஃபர்ஸ்ட்டு நீங்க ரகசியமா வச்சுக்கங்கம்மா. உங்க காயத்த நீங்க மத்தவங்கட்ட சொல்லாதீங்க. நீங்க உங்களோட விஷயத்த எப்போ மத்தவங்கட்ட சொல்றீங்களோ, அப்பவே நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க அவங்கட்ட விழுந்துட்டீங்கன்ட்டு. ஏன்னா, அத வச்சு அவங்க அசால்ட்டா நம்மள வந்து கணிக்க ஆரம்பிச்சுருவாங்க சொல்லப்போனா. நம்மளோட பலவீனம் இதுதான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்மள பலம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லாம ஆயிரும். அத வச்சே நம்மள வந்து கேவலப்படுத்துறதுக்கு அவங்க ரெடி ஆயிருவாங்க. உங்க பலவீனத்த ஃபர்ஸ்ட்டு பலமா மாத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்க பலவீனம் மூலமா நீங்க தோக்காம, அது மூலமா நீங்க வலிமையா இருக்கணும். அதத்தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இல்ல நான் வந்து இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். எனக்கு மத்தவங்க முன்னாடி பேசவே கூச்சமா இருக்கு. எனக்கு வந்து திக்கு வாயி, நான் வந்து கருப்பா இருக்கேன், நான் வந்து குண்டா இருக்கேன், என்னால யார்ட்டயுமே பேச முடியல. இப்படியே நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க பலவீனம் தான் உங்களுடைய பலம். எத்தனையோ பேரு உடம்பு நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு சட்டி சட்டியா சோறு திம்பாங்க. அவங்களுக்கு உடம்பே வைக்காது. ஆனா நம்ம இத்துணூண்டி சாப்பிடுவோம். நமக்கு வந்து உடம்பு வைக்கும். இது எப்படி சொல்றது? கடவுளோட கிருபை. ஆனா நெறைய பேர் வந்து நெறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க லைஃப்ல வந்து நடக்காது. நமக்கு வந்து அசால்ட்டா அந்த கடவுள் வந்து குடுத்துருப்பாரு. அத நம்ம வந்து பலவீனமா நெனச்சிருப்போம். சத்தியமா அது வந்து பலவீனமே கிடையாதுங்க. அது நம்மளுடைய பலம். ஸோ அந்த பலவீனத்த நீங்க பலமா மாத்துங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லார்ட்டயும் எல்லாத்தையுமே சொல்லாதீங்கப்பா. நீங்க சொல்ல போய் தான் இவ்ளோ பிரச்சனையுமே. 2வது பேசுவதுக்கு முன்னாடி யோசிங்க. வார்த்தை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம். சரியா பயன்படுத்திங்கன்னா, நமக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவே நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தலன்னா, அத மாரி ஒரு கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளோட ஆளுமைய காட்டும். சில பேர் வந்து கான்ஃபிடென்ட்டா கண்ண பார்த்து நேரடியா ஸ்ட்ரெயிட்டா பேசுவாங்க. அவங்களுக்கும் கீழ குனிஞ்சுக்கிட்டு, குனிஞ்சுக்கிட்டே சரி, சரி அப்படின்னு பேசுறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசுங்க. ஏன்னா, வார்த்தைய விட்டா திரும்ப எடுக்கவே முடியாது. இப்போ ஒரு குடும்பத்திலேயே வைங்களேன், ஆ பையன் வந்து அப்பாவ பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டான்னு வைங்களேன், பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு வந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்டா, அப்பா வந்து அசால்ட்டா மன்னிச்சுருவாங்க. ஆனா, அந்த பையன் பேசின வார்த்தைகள் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ள நம்மள பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டானே, இந்த வார்த்தை கேட்டுட்டானே, இது மட்டும் தான் அவங்களோட மனசுக்குள்ள இருக்கும். ஸோ, அதனால எப்பவுமே நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே 10 தடவை யோசிச்சு பேசுங்க. யார்ட்ட பேசுறோம்? எப்படி பேசுறோம்? இவங்கட்ட பேசலாமா? இவங்கட்ட பேசுறதுனால நமக்கு என்ன லாபம்? இவங்கட்ட பேசினா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. ஏன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம பேசுறது தான் பெரிய பெரிய ஆயுதம். ஏன்னா, வார்த்தைய விட்டா எடுக்கவே முடியாது. வார்த்தையால கொன்னுட்டு, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டா சத்தியமா மன்னிப்பே கிடையாது. பேசுவதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யார்ட்ட என்ன பேசுறோம்னு. ஏன்னா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். 4 அடி அடிச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டா கூட மன்னிச்சுருவாங்க. ஆனா, ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டு, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மனசே வராதுங்க. 3வது உங்கள நீங்க மதிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள நீங்க மதிக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்கள சத்தியமா மதிக்காது. இது வந்து நான் அனுபவிச்சு சொல்றேன். நீங்க உங்கள மதிக்காத வரைக்கும் மத்தவங்க உங்கள கண்டிப்பா மதிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மள நாம மதிக்கணும். உங்கள நீங்க நேசிக்க கத்துக்கங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம தான் ஹீரோ. நம்மள விட எவன் வந்து ஹீரோவா இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்ம தன்மானத்த பாதிக்காத மாரி நடந்துக்கங்க. நெறைய பேர் பண்ற பெரிய பிரச்சனையே இதான். ஆ இப்ப நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாசமா இருந்தேன். மாசமா இருக்கும்போது கூட என்ட்ட வந்து அவ்ளோ வேலை ஏவுவாங்க. என்னோட வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவங்க சொல்ற வேலைக்கு வந்து என்னால ஒரு காலத்துல நோ சொல்ல முடியாம இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. வேலைக்கு சேர்ந்த புதுசு அப்படிங்கும்போது என்னைய வச்சு செஞ்சாங்க. எல்லாருமே என்னைய ஒரு பியூன் ரேஞ்சுக்கு வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னேன், "ஏய் உன்னைய வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுதா? நீ வேலை பார்க்குறது வந்து கம்ப்யூட்டர்ல. பட் நீ வந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற மாரி தெரியல. இவங்களுக்கு வந்து எடுபிடி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் நோ சொல்ல கத்துக்கோ" அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் தான் இந்த மரமண்டைக்கு தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் வந்து சொல்றேன். எனக்கு தெரியாத ஒரு அக்கா சொல்லிக் குடுத்த மாரி, உங்களுக்கு தெரியாத நான் சொல்லிக் குடுக்க வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்படியே லைக்கையும் பண்ணிட்டு பாருங்க. சரியா? எப்பவுமே நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தன்மானம் பாதிக்கிற மாரி நடந்துக்காதீங்க. மத்தவங்க உங்கள தவறா நடத்தும்போது சகிச்சுக்காதீங்க. என்னைய மாதிரி நீங்களே உயர்த்தும்போது தான் இந்த உலகமும் உங்களை சேர்த்து உயர்த்தும். மத்தவங்க நம்மள அளக்கக்கூடாதுங்க. நாம எப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். அவன் யாரு? நம்மள வந்து அளக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணுமே தவிர, நம்ம ஒருவேளை இப்படித்தான் இருப்போமோ அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிறத நிப்பாட்டுங்க. 4வது பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா எந்த ஒரு முடிவும் சரியானதா எடுக்க முடியும். கோவக்காரன கூட நம்ப மாட்டாங்க. அவன் பட்டு பட்டுன்னு கோவப்படுவான்ப்பா. அவன் எடுக்கிற முடிவு சரியாவே இருக்காது அப்டின்னுவாங்க. ஆனா பொறுமையா இருக்கவங்க சொல்லுவாங்க, "அவ பொறுமைக்காரி. அவட்ட கேட்டு பாரு. அவ கரெக்ட்டா தான் சொல்லுவா. அவ சொல்ற முடிவு எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும்." இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே கோவக்காரன நம்புறத விட பொறுமையானவங்கள தான் அதிகமா நம்புவாங்க. ஸோ பொறுமையா இருந்தா எல்லாருமே மதிப்பாங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. அப்புறமா பேசுங்க. பொறுமைங்கிறது புத்திசாலித்தனத்தோட அடையாளம். ஆனா கோவங்கிறது அகம்பாதத்தோட அடையாளம். ஸோ அகம்பாதம் வேணுமா? புத்திசாலித்தனம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். 5வது எதிர்மறை எதிர்மறை கேள்விகளை சாமர்த்தியமா கையாள கத்துக்கங்க. யாராச்சும் உங்கள சீண்டி பேசினாலோ, இல்ல அவமானப்படுத்தினாலோ உடனே கோவமா பதில் சொல்லாதீங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு, அப்புறமா அவங்களுக்கு வந்து பதில் கூறுங்க. ஏன்னா, சில பேர் நம்மளுடைய வாய வந்து கிண்டி பார்க்கணும், கிளறி பார்க்கணுன்ட்டே வருவாங்க. இந்த மாரி வர்றவங்கட்ட நீங்க டக்குன்னு பேசிட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளோட மதிப்பே இல்லாம போயிரும். அவங்க அந்த மாரி பேசும்போதோ, இல்ல அவமானப்படுத்தும்போதோ உடனே கோவப்பட்டு பதில் சொல்லாதீங்க. ஒரு புத்திசாலி கண்டிப்பா கோவப்படவே மாட்டாங்க. பட் அமைதியா பதில் சொல்லி எதிராளியையே திணறடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ புத்திசாலித்தனமாகவும், புன்னகையோடும் பதிலளிங்க. நீங்க பேசுறது வந்து கரெக்ட்டா இருக்கணும். அதே மாதிரி உங்க முகத்துல சிரிப்போடையும் செஞ்சு பாருங்க. நம்மள வந்து பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன்ட்ட போய் எப்படி பேச இவன் நம்மளையே மடக்கிருவானே அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு சாமர்த்தியக்காரங்களா இருக்கணும். சரியா? உங்க கோபம் மத்தவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறும். ஆனா ஒரு சாமர்த்தியம் ஒரு பெரிய பதில அசால்ட்டா குடுக்கும். ஆனா அவங்க எதிராளியா இருக்கிறவங்க கேள்வி கேட்க நம்மட்ட வந்து திணறுவாங்க. இவன்ட்ட நம்ம எப்படி கேள்வி கேட்கிறது? இவன்ட்ட கேள்வி கேட்டா அவன் என்னன்னு நம்ம பதில் சொல்லுவான்? நம்மளே அடிச்சுருவானோ? அதாவது வார்த்தையால. சாமர்த்தியத்தால அடிச்சுருவானோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். எப்பவும் சிரிச்ச மூஞ்சா இருங்க. எல்லாத்தையும் விட்டு குடுக்காதீங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டு குடுக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லது நடக்காது. அதுக்கு பதிலா இவள எப்படினாலும் ஈஸியா அசால்ட்டா ஏமாத்திரலாம் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. வெகுளித்தனமா இருக்கிறது ஒரு நல்ல குணம் தான். ஆனா இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை. ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருங்க. நாம வந்து நல்லா இருக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வெகுளித்தனமா இருந்தோம்னா, அசால்ட்டா நம்மள ஏறி மிதிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் உங்களோட உணர்ச்சிகள காட்டுங்க. ஆனா சாமர்த்தியமாகவும், புத்திசாலித்தனமாவும் இருங்க. நீங்க வெகுளித்தனமா இருந்தீங்கன்னா, உங்களோட குடும்பமே உங்கள முதல்ல ஏறி மிதிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மத்தவங்க மிதிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு வீட்டு வேலைக்கே போனாலும் சரி, உங்களோட மதிப்ப நீங்க கெடுத்துறாதீங்க. நீங்க வெகுளித்தனமா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலத்துல வாழவே முடியாது. ஸோ கொஞ்சம் நீங்களும் மெச்சூரிட்டியா மாறுங்க. மெச்சூரிட்டியா இருந்தா மட்டும் தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும். வேற வழியே கிடையாது. ஸோ உங்கள நீங்க மதிச்சுக்கங்க. உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். உங்கள நீங்க மதிக்கணும். பொறுமையா இருங்க. சாமர்த்தியமா பதில் சொல்லுங்க. அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. பலவீனங்கள சொல்லாதீங்க. புரிஞ்சுச்சா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். டாடா பை மா.